வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். நம்ம லிட்ரரி கிரிட்டிசிசம்ல முக்கியமான சில டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோல. இப்போ அதுல கான்ட்ரிபியூஷனா பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில்னு யூஜிடிஆர்பில நமக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, நம்ம ஃபர்ஸ்ட் பிலாசபி மூலமா லிட்ரரி கிரிட்டிசிசத்தை நம்ம கிரீக் லிட்ரேச்சர்ல இருந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இம்பார்ட் பண்ணதுல முக்கியமான பங்கு வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குன்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து நம்ம பிளாட்டோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் சாக்ரட்ஸ் அண்ட் டீச்சர் ஆஃப் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலோட டீச்சர். இப்ப அடுத்து அவர் பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல பிளாட்டோ ரிபப்ளிக் அப்படிங்கிற புக்ல சோ இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இன்னோவேட்டர் ஆஃப் ரிட்டன் டயலாக். பிளாட்டோவை என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னோவேட்டர் ஆஃப் ரிட்டன் டயலாக்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரிபப்ளிக்ங்கிற புக் வந்து ஒரு டயலாக் கான்வர்சேஷனல் பேசிஸ்ல டிஸ்கஷன், ஒரு குரூப் டிபேட் மாதிரி அப்பவே எழுதியிருப்பாரு. சோ இன்விசிபிலிட்டி ரிங் அப்படின்ற ஒரு ஸ்டோரி மூலமா ஜஸ்டிஸ், வாட் இஸ் ஜஸ்டிஸ் அப்படிங்கறத டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க. அதுல வாட் இஸ் ஜஸ்டிஸ் அண்ட் வாட் இஸ் இன்ஜஸ்டிஸ்ங்கிற டிஸ்கஷன் ரொம்ப நீட்டான கான்வர்சேஷன்ல ரொம்ப தேவையான பிலாசபிக்கல் ஐடியாஸோட கொடுத்திருப்பாரு. அதுல இப்ப ஜஸ்டிஸ் அப்படின்னா சோ நமக்கு சொல்லிருக்காங்க giving a man what he deserves is justice அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அடுத்து இதுல முக்கியமா ரெண்டு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்றாரு. டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அனாலஜி அப்படின்னு இதுல சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரிஸ்டோகிராசினா கிங் அவங்க அந்த கிங்கோட கேபினட்ஸ் அவங்கள மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கிறது, எந்த முடிவும் அவங்க தான் எடுப்பாங்க. சோ அரிஸ்டோகிராசி. அடுத்து பார்த்தோம்னா அந்த கிங்கோட இன்ஹெரிட்டன்ஸ்ல வரவங்க தான் கிங்கா இருக்க முடியும். சோ அரிஸ்டோகிராசி. அடுத்து டைமோகிராசி அப்படின்னா லேண்ட்லார்ட்ஸ். இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் யாரு எடுப்பா அப்படின்னா ஹை வெல்த் பொசிஷன் இருக்கிற லேண்ட்லார்ட்ஸ் தான் எடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆலிகிராச்சி. சோ ஆலிகிராச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மால் குரூப்ஸ். அதாவது இப்ப சில இடத்துல வந்து அது அந்த தீஃப் அந்த மாதிரியான குரூப்ஸ் கூட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறது, பொசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்றதான் கேட்கணும். அந்த ஸ்மால் குரூப்ஸோட கண்ட்ரோல்ல வந்து அந்த கவர்மெண்ட் வந்துருது. அடுத்து டெமோக்ரஸி as we know. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைரனி அண்டர் சிங்கிள் கண்ட்ரோல். டைரனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிங்கிள் கண்ட்ரோல்ல ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் தான் டைரனின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ஹிட்லர், முசோலினி நிறைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க ஹிஸ்டரியில. சோ இதுதான் முக்கியமான 5 கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு அவரோட ரிபப்ளிக்ன்ற புக்ல. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்லியிருக்காரு. டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், அதுக்கடுத்து ஆக்சிலரி, அதுக்கடுத்து வேரியர். சோ ப்ரொடியூசர் அப்படின்னா இன்டியூஸ்டு பை அப்பட்டிட் அப்படிங்கிறார். நமக்கு தேவையான கிரேவிங்ஸ் சொல்லுவோம்ல, நமக்கு ஃபுட் வேணுமா, ஆர்ட் வேணுமா, கிராஃப்ட் வேணுமா, நம்மளோட கிரேவிங்ஸுக்கு யார் இன்டியூஸ் பண்றாங்களோ அவங்க ப்ரொடியூசர் அப்படின்றாங்க. வேரியர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பிரிட்ஸ், ஒரு ஸ்போர்ட்டிவ் மேனர் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஸ்பிரிட்ல இருக்கிறவங்க, அதால இன்ட்ரடியூஸ் பண்றவங்கள அவர் என்னன்னு வேரியர்னு கிளாசிஃபை பண்றாரு. அடுத்து ரூலர்னா என்ன இருக்கணும் அப்படின்னா ரீசன். அது வேரியரா இருக்கலாம், ப்ரொடியூசரா இருக்கலாம், அவங்களுக்குன்னு கரெக்டான ரீசன் அண்ட் ஜஸ்டிஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம என்னவாக முடியும் அப்படின்னு சொல்றாருன்னா வேரியர்ஸ் அப்படின்றாரு. அவங்க தான் கிங் ஆக முடியும், ரூலர்ஸ் ஆக முடியும் சொல்றாரு. சோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் 5 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ரிபப்ளிக் அப்படிங்கிற பிளாட்டோவோட புக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.